பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அற்புதமான சத்தியங்களை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க, இந்த நாள்லையும் கூட மாற்றவே முடியாத சூழ்நிலையும் விசுவாச வார்த்தைகளால் மாறும். பாருங்க, நம்ம பிரச்சனைக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுது முட்டி போட்டு கதறி கதறி ஜெபிச்சு கொண்டிருக்கிறது இல்லை. ஆண்டவர் இயேசு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே இல்லை. எந்த ஒரு கஷ்டமான கடினமான சூழ்நிலையின் மத்தியிலையும் சாவு நடந்த போதிலும் கூட ஆண்டவர் விசுவாச வார்த்தைகளை தான் பேசினாரு. நீங்களும் அதே மாதிரி பேசுங்க அப்படின்னு தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. பாருங்க, நம்ம அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணி அதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பேசணும். இப்போ இந்த விசுவாசத்தை குறித்த நம்ம போதனையில் அதுதான் ரொம்ப படித்து வர்றோம். பாருங்க, இயேசு எப்படி பேசினாரோ, பிதா என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் இயேசு பேசினாரு. அப்போ இயேசு எதை பேசினாரோ அதை தான் நம்மளும் பேசணும். வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம வசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மள தேவர்கள், இயேசுவை போல பேசும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, அப்போ நம்ம அந்த விசுவாச வார்த்தைகளை பேசும்போது மாற்றவே முடியாத சூழ்நிலையும் மாறும். பாருங்க, நம்ம வீடுகளில் சாதாரணமாகவே எல்லாரும் உட்கார்ந்து நம்ம ஜாலியாக பேசிட்டு இருக்கும் போதும் கூட எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த விசுவாசத்தை நாம் விடாம பேசணும். பாருங்க, விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு வார்த்தையிலையும் கூட நம்ம அவ்விசுவாசத்தையோ பயத்தையோ சந்தேகத்தையோ நம்ம பேசுற மாதிரி வெளிப்படுத்துற மாதிரி நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த விசுவாச அளவுகளை நாம் அடைய முடியும். இப்போ பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு கடினமான சூழ்நிலை. இதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு சாவு நடந்த வீடு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. எங்கே பார்த்தாலும் எல்லார் முகத்துலேயும் துக்கம், கண்ணீர், சந்தோஷமே இருக்காது. அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு வெறுமை, ஒரு இருள் சூழ்ந்த நிலைமை எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு டெத்து நடந்த வீடு எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த சூழ்நிலையை பார்த்து, எப்படிப்பட்ட சூழ்நிலை அன்னைக்கு இருந்தது அப்படின்னா, இயேசுவே அந்த சூழ்நிலையை பார்த்து கண்ணீர் விட்டார். அந்த சூழ்நிலை அவருடைய ஆவியை கலங்க பண்ணிற்று. அப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலை. ஆனா அந்த சூழ்நிலையில இயேசு ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்ன வார்த்தையை பேசினாரு அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாரு. இப்படி பேசுங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கும்போது, ஒரு மரணம் நடந்த வீட்டில் நீங்க எதை பேசும்போது அந்த இடத்துல உயிர்த்தெழுதல் உண்டாகும். நம்பிக்கை இல்லாத இடத்துல நீங்க எப்படி நம்பிக்கையை பேசி அந்த இடத்துல நம்பிக்கையை கொண்டு வரணும். உயிரற்ற ஒரு சூழ்நிலையில எப்படி நம்ம உயிரை ஜீவனை பேச முடியும், அப்படிதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு நினைச்சு பார்த்தா ரொம்ப கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வார்த்தைகளை இயேசு காட்டிய வழியில், இயேசு பேசின வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது நிச்சயமாகவே எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையும் இயேசுவின் நாமத்துல அது சாதாரணமாய் மாறி அந்த இடத்துல வெற்றி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும், பிரச்சனைகள் தீரும். பாருங்க, இன்றைக்கு யோவான் 11வது அதிகாரம், எல்லாருக்கும் இது தெரிந்த அதிகாரம் தான். யோவான் 11, லாசருவ ஆண்டவர் எப்படி உயிரோடு எழுப்பினாரு, அங்க என்ன பண்ணுனாங்க பிராக்டிக்கலா அப்படின்னு சொல்லிதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல் 4 வசனத்தை வாசிக்கும் போது லாசருவனுடைய வீடு அங்க எப்படி இருந்ததுன்னு பாருங்க. எப்படி ஒரு பிரியமான குடும்பமா இருந்திருக்காங்க. ஆண்டவர் அடிக்கடி இந்த பெத்தானியாவுக்கு போகும்போதெல்லாம் இந்த லாசரு வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதை பார்ப்போம். மரியாளும், யோவான் 11வது அதிகாரம் முதல் 4 வசனம், மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். இந்த லாசருக்கு 2 சகோதரிகள், மார்த்தாள், மரியாள். பாருங்க, அப்போ இந்த லாசரு அங்க வியாதிப்பட்டிருக்கான். அது ஒரு மரணத்துக்கு எதுவான வியாதியா இருந்திருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 3வது வசனம், அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்ல. ஆனா அவன் கஷ்டப்பட்டது மரணத்துக்கு ஏதுவா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் எப்படி பேசுறாரு, இது
மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்ல. ஏன்னா ஆண்டவருக்கு முதலே தெரியும் இந்த லாசரு மரிச்சு போக போறான், இந்த வியாதியில செத்துற போறான். அவனை போய் 4 நாளைக்கு அப்புறம் நான் உயிரோட எழுப்ப போறேன். இவனுடைய சாவின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். அதனால ஆண்டவர் இந்த மரணம் நேரிட போகுது பாருங்க, இந்த சாவு நடக்க போகுது, அதை பத்தி ஆண்டவர் பேசல. சாவை குறித்தே அவர் பேசல. அவர் நித்திய ஜீவன், லாசரு எப்படி உயிரோடு எழுந்திருக்க போறான், அதை தான் அவர் மைண்ட்ல வச்சுட்டு பேசுறாரு பாருங்க. அப்ப நம்மளும் மரணத்துக்கு எதுவான காரியங்களையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் தரித்திரங்களையும் குடும்ப சண்டைகளையும் பிரச்சனைகளையும் குறித்து பேசாம சமாதானத்தை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து, உயிரோடு எழும்புறத குறித்து எப்படி நம்ம ஐஸ்வர்யவான்களா ஆக முடியும், அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. இந்த 4வது வசனம் அது வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல், அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல், உங்களுடைய பிசினஸ் இது தோல்விக்கானது இல்ல, இது வெற்றிக்கானது. உங்களுடைய குடும்ப உறவுகள் வெற்றி உண்டாகும், உங்க குடும்ப உறவுகள்ல சமாதானம் உண்டாகும், கஷ்டங்கள் தீரும், தரித்திரங்கள் தீரும் இயேசுவின் நாமத்துல. அப்ப இயேசு பாருங்க, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு உங்களுடைய தொழில் எப்படி சிறக்கும், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கும், தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இப்படி எல்லாம் ஆண்டவர் பேசிட்டாரு. ஆனா நடந்தது என்ன? லாசரு செத்து போயிட்டான். 4 நாள் ஆயிடுச்சு. வீடு ஒரு டெத் வீடு எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கோங்க, அப்படி ஒரு துக்கம். 4 நாளுக்கு அப்புறம் ஏசாண்டவர் இங்க வர்றாரு. அவருக்கு சந்தோஷமா தான் வர்றாரு, ஏன்னா அவனும் உயிரோடு எழுப்ப. ஆனா இங்க வந்தா இவங்களுடைய சூழ்நிலையை பார்த்தா பாருங்க, யோவான் 11வது அதிகாரம் 21வது வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். வழியில ஏசாண்டவர் வந்துட்டு இருக்கும் போதே மார்த்தாள் ஓடிடுறா. ஓடி போய், ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் செத்திருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி அழுகிறான். 24வது வசனம் பாருங்க. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். ஏசாண்டவர் சொல்றாரு. 25வது வசனம் பாருங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஜீவனையே பேசுறாரு. என்னை விசுவாசித்தா மரித்தாலும் அவங்க உயிரோட எழுந்திருப்பாங்க, அவங்க மறியாமலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜீவனையே தான் பேசுறாரு. இந்த மரணத்தை குறித்து ஆண்டவர் இதை குறித்து ஒண்ணுமே பேசல பாருங்க. அந்த அதிகாரம் முழுசா படிக்கும் போது தெரியும் அவர் எப்படி எந்த இடத்துல அவனை வச்சிருக்கீங்க. ஏன்னா மார்த்தாலும் அழுகிறா, மரியாலும் அழுகிறா. சரி வாங்க, எந்த இடத்துல அவனை வச்சிருக்கீங்கன்னு ஆண்டவர் இவங்களை கூட்டிட்டு போறாரு. அங்க போனா இவங்க 2 பேரும் அழுகிற அழுகையை பார்த்து இயேசுவே கண்ணீர் விட்டார் பாருங்க. 35வது வசனம் பார்த்தா இயேசு கண்ணீர் விட்டார். இயேசுவே கண்ணீர் விட வச்சுட்டாங்க, அந்த அளவுக்கு கண்ணீர் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு குகையா இருக்கு, அதுல ஒரு கல்லு புரட்டி வச்சிருக்காங்க, இந்த கல்லை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் பிதாவின் இடத்துல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு விசுவாசத்துக்கு பாருங்க. யோவான் 11வது அதிகாரம் யோவான் 11:41 வாசிப்போம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுதான் முக்கியம். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் எப்படி தொடங்குறாருன்னு பாருங்க. ஒரு மரித்த சூழ்நிலைக்கு முன்னாடி இருந்து நேற்று எனக்கு இது படிக்கும்போது பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. எத்தனையோ தடவை இதை நம்ம படிச்சிருக்கிறோம், வருஷங்களா படிச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அந்த இடத்துல கட்ட அவிழ்க்கிறாருன்னு பாருங்க. நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உட்காந்து எல்லாம் வாங்க நம்ம உபவாசம் போடுவோம், அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், முழங்கால் போட்டு அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கல. ஒரே வார்த்தை, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம். இதை கூட சுத்தில இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் விசுவாசிக்கும்படியாதானே இந்த வார்த்தை பேசுற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு 43வது வசனம் பாருங்க. லாசருவே வெளியே வா. ஒரே வார்த்தை தான் பேசினாரு. லாசருவே வெளியே வான்னு ஒரே சத்தம் விசுவாசத்தோட பேசும்போது மரித்தவன் கல்லறைக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டான் பாருங்க. ஃபுல்லா அவனை கட்டி வச்சிருக்காங்க, எல்லா கட்டையும் அவிழ்த்து விடுறாங்க பாருங்க. அவிழ்த்து விட்ட ஜீவனோட அந்த லாசரு வரான் பாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய பயங்கரமான சூழ்நிலைகளின் மத்தியில நம்ம எதை பேசுகிறோம்?
புயலின் மத்தியில இறையாதே, அமைதலாயிரு. இயேசுவின் நாமத்துல நான் உனக்கு சொல்றேன், இறையாதே, அமைதலாயிரு. சத்தம் போடாத இயேசுவின் நாமத்தினால. இந்த மாதிரி நம்ம விசுவாசத்தோடையும் அதிகாரத்தோடையும் வாயை திறந்து பேசும் பொழுது சூழ்நிலைகள் அப்படியே மாறும். இங்கே எப்படி ஒரு கடினமான சூழ்நிலை! இயேசுவே கண்ணீர் விட்டார். வேதத்துல வேற எங்கேயும் இயேசு கண்ணீர் விட்டார். தம்முடைய ஆவியில அவர் கலங்கி துயரமடைந்து நீங்க போட்டிருக்கு. 33வது வசனம். இயேசுவே ஆவியில கலங்கி துயரம் அடைகிற அளவுக்கு இவங்க 2 பேரும் அழுது இயேசுவை கலங்க பண்ணி இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் விசுவாச வார்த்தைகளை பேசினார். நம்மளும் இப்படிப்பட்ட பயங்கரமான கடினமான சூழ்நிலைகள், மரண தருவாயில மரணம் ஏற்பட்டு இருந்தாலும் கூட அந்த இடத்துல நம்ம விசுவாச வார்த்தைகள் முற்று முழுவதும் எல்லாமே முடிஞ்சது, இனி நம்பிக்கையே இல்லை இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையிலையும் நம்ம விசுவாச வார்த்தைகள், இந்த அவ்வளவுதான், இவ்வளவு பண கஷ்டம், கடன்கள், இனி பிசினஸ்ல ஒரு நம்பிக்கையுமே இல்லை, குடும்ப உறவுகள் எதுலையுமே ஒரு நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அதை புதுசா தொடங்கி வைக்கிற ஆண்டவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் அவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க. எல்லாம் முடிந்து மனுஷன் முடிஞ்சதுன்னு நினைப்பான், ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு புது துவக்கத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நாம் விசுவாசத்தோடு கூட இப்படிப்பட்ட மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் இந்த விசுவாசத்தை விடாம இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவோம். அதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், அதனால் அவருடைய குமாரனும் மகிமைப்படுவார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலை இது மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லை, தேவ குமாரன் மகிமைப்படும்படியான சூழ்நிலை உங்க வீடுகள்ல உருவாகும்படியாக தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க கடந்து வர்றீங்க. உங்க குடும்ப சூழ்நிலைகளின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. ரொம்ப மோசமான சூழ்நிலை, நீ முடியாது, தர தட்டிருச்சுங்கிற நிலைமையிலிருந்தும் ஆண்டவர் தூக்கி எடுத்து நம்மளை கோபுரத்தின் மேல வைத்து அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அற்புதமான ஆண்டவர். அதனால சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கை இழந்து போகாதீங்க. ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்லையும் நம்பிக்கையான வார்த்தைகளையும் விசுவாச வார்த்தைகளையும் பேசுங்க. நிச்சயமாகவே மலை மேலுள்ள பட்டணத்தை போல நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்போம். நிச்சயமா இது நடக்க போகுது பாருங்க. எல்லா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் நிச்சயமாய் நம்ம குடும்பங்கள் மூலமாக, நம் பிள்ளைகள் மூலமாக. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் பாருங்க. இன்றைக்கோ இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் உடையவர்களாயிருப்போம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.